புலிதான் அலட்சியப்படுத்தாதீங்க, ஆரோக்கியத்தை அள்ளி தரும். எத்தனை பேருக்கு தெரியும் புலியோட நன்மைகள்? தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிணைந்தது சமையல். அந்த சமையலில் பிரிக்க முடியாத அங்கம் வகிப்பது புளி. இந்த புளியை தவிர்த்து பெரும்பாலும் எந்த உணவையும் சுவையாக செய்துவிட முடியாது. இப்படி சமையலில் எப்படி தவிர்க்க முடியாத பொருளாக மாறியுள்ள புளியானது உடல் ஆரோக்கியத்திலும் பல நன்மைகளை நமக்கு வழங்குகிறது. அறுசுவைகளில் ஒன்று புளிப்பு சுவை. புளிப்பு சுவையை மிகச் சரியான அளவில் நமக்கு கொடுக்கும் ஒரு பொருள்தான் நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்துகிற புளி. அதன் முழு அர்த்தமும் தெரிந்து அப்பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. நம்முடைய முன்னோர்கள் புளியை அன்றாட உணவில் வெறும் சுவைக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று எண்ணி நாமும் பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் புளிக்குள் ஒளிந்திருக்கும் ஏராளமான மருத்துவ உண்மைகளை பற்றி நாம் அறிந்து கொண்டதே இல்லை. புளி என்பது ஒரு பழம். இது ஊட்டச்சத்து நிறைந்த நார்ச்சத்து கூழ் கொண்ட ஒரு பழம். அதன் ஊட்டச்சத்துக்களில் ஆக்சிஜனேற்ற, பூஞ்சை எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு விளைவுகள் இருக்கலாம். குறிப்பாக செரிமானத்தை தூண்டவும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் புளி முக்கிய பங்கு வகிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புளியில் விளைந்திருக்கும் மருத்துவ குணங்கள் குறித்து அறிந்து கொள்வது அவசியமாகும். முன்பெல்லாம் வயதானவர்களுக்கு தான் மூட்டுவலி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழல், உணவு பழக்கங்களால் எந்த பிரச்சனையும் எத்தனை வயதில் வேண்டுமானாலும் வருகிறது. ஆனால் இந்த மூட்டு வலியை போக்கும் ஆற்றல் புளிக்கு உண்டு என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? முதலில் நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு புளியை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வரும். அதிகபட்சமாக 100 கிராம் வரை எடுத்துக் கொள்ளலாம். புளியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கரோட்டின்கள், பிளவனாய்டுகள் ஆகியவை உள்ளது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் உதவுகிறது. புளியில் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் இதய துடிப்பை கட்டுப்படுத்தவும் திரவத்தை சமநிலைப்படுத்தவும் பயன்படுகிறது. புளியில் பிளவனாய்டுகள் போன்ற பாலிபினால்கள் உள்ளன. இவை கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவும். மேலும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவும் மெக்னீசியம் அதிகமாக உள்ளது. புளியை உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது பூஞ்சை எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கும். புளி ஒரு டானிக் போலவும் கிளீனிங் ஏஜென்ட் போலவும் செயல்படுகிறது. இது குடல் மற்றும் பிற செரிமான உறுப்புகளின் செயலிழப்பை கட்டுப்படுத்துகிறது. புளியானது சட்னிகள் முதல் கறிகள் வரை உணவில் சுவையை சேர்க்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது. இது ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிகாட்டியாகும். புளியின் பல்ப் பல பைட்டோ நியூட்ரியன்ட்டுகளால் நிறைந்துள்ளது. அவை சக்தி வாய்ந்த உணவு ஆக்சிஜனேற்றிகளாக செயல்படுகின்றன. மேலும் உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு பாதுகாப்புகளின் செயல்திறனை மேம்படுத்த முடியும். ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தின் அழற்சி தாக்கத்தை குறைக்க ஆக்சிஜனேற்றிகள் தேவை. புளி சாற்றில் உள்ள இயற்கை சேர்மங்கள் நோய் கிரும நுண்ணுயிரிகளுக்கு எதிரியாக இயற்கையான ஆன்டி மைக்ரோஃபைலாக பயன்படுத்தப்படுவதற்கான திறனை கொண்டுள்ளன. குறிப்பாக அதன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு லூபியோல் எனப்படும் கலவை அடையாளம் காணப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.